நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சங்கி, நான் திட்டினதுக்கு அப்புறம் அம்மா வந்து உன்னை பார்த்தாங்களா? எப்படிடா பாப்பாங்க? வாய்க்கு வந்த மாதிரி அவங்கள பேசியிருக்கேன். அவங்க என்ன வந்து எப்படி பாப்பாங்க? அம்மா, நான் பேசுனதுல என்ன தப்பு? அப்பா ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க சுகமா செல்வீட்ல போயிருக்காங்களே, ஏன் நமக்குன்னு ஒரு வீடு இல்ல? ஓஹோ, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கே, நீ போய் உன் மாமனார் வீட்டுல தங்கி இருக்க. அது மனசு சரியில்லை சங்கி. அதுவும் தனியா அந்த வீட்டுல எப்படி இருக்குது சொல்லு? அப்பா இல்லாத அந்த வீட்டுல எனக்கு இருக்க பிடிக்கல. நீ மனசு சரியில்லைன்னா உன் மாமனார் வீட்டுல போய் தங்கலாம், அது தப்பு இல்ல. அம்மாக்கு மனசு சரியில்லைன்னா செல்வி அக்கா வீட்டுல போய் தங்கினா அது பெரிய தப்பு, அப்படிதானே? என்ன சங்கீதா பேசுற? இல்ல நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா பொய் சொல்லியிருக்காங்க. எதுக்காக? செல்வி யாரோ ஒருத்தர் கொண்டுடுவான்றதுக்காக அப்பாவை பொய் சொல்லி ஜெயில வைக்கிறதா? அம்மா செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட. அப்ப நீ செஞ்ச தப்புக்கு அம்மா தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நீ என்ன இருப்ப? யோசிச்சு பாருடா. நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்ல வந்து நின்ன, அப்ப நீ யாருங்கிற விஷயம் அந்த வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ அண்ணி அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லி அண்ணி கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ ஏண்டி அன்னைக்கு கோச்சிட்டு போனன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ அவங்கள டார்ச்சர் பண்ண அண்ணி உனக்கு தண்டனை கொடுத்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அப்படி பண்ணலல்ல, உன் மேல அவங்க பாசமா தானே இருந்தாங்க. அப்படி கோச்சிட்டு போனது காரணம் என்ன? சூழ்நிலை. அதே மாதிரிதான் அம்மா பொய் சாட்சி சொன்னதுக்கும் இன்னைக்கு செல்வி அக்கா வீட்டுல போய் தங்கறதுக்கும் காரணம் சூழ்நிலை. இதுல யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் கட்டின புருஷனை யாரோ ஒருத்தருக்காக. என்னடா பேசுற நீ? செல்வி அக்கா அவங்க பொண்ணு, நமக்கு அக்கா. அவங்க வேற யாரோ கிடையாது. இல்லடா, நீ இன்னும் திருந்தவே இல்ல. தனிமை ஒரு ஆளுக்கு நிறைய கத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ தனியா இருந்தோ இன்னும் திருந்தவே இல்ல. இங்க பார், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயில. தனியா உட்காந்து நல்லா யோசி. நாம என்ன பேசுறோம், நாம என்ன செய்யறோம், நாம பேசினது கரெக்டா, அம்மா செஞ்சது கரெக்டான்னு யோசி. அப்போ உனக்கு எல்லாம் புரியும். மணி, நீ அவங்கள வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க. மரியாதையா அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? நீ வராம நான் அவங்கள போய் பார்க்க மாட்டேன். நீ வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், புரியுதா? என்ன ஜிஜே, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் நடந்துகிட்டே இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியல மாமா சார். நீங்கள் இழைச்சிட்டீங்க மாமா சார். ஒரு 5 கிலோ குறைஞ்சிருப்பீங்க. அவன் செலவு பண்ணி வெயிட்டை எடையை குறைக்கிறான். நீங்கள் செலவு பண்ணாமே இழைச்சிட்டீங்க. உடம்பு இழைக்கலாம் ஜிஜே, மனசு இழைச்சிடக்கூடாது. அதான் எங்கள் மாமா சார். அதான் உங்கள் தைரியம், அதான் எனக்கு மோட்டிவேஷன். ஜிஜே, நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததுக்கு மூலதனமே என்னோட தைரியம்தான். ஜிஜே, கம்பெனி எப்படி நடந்துட்டு இருக்கு? கம்பெனி நல்லா நடந்துட்டு இருக்கு மாமா சார். உங்கள் மச்சான் சத்யா உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு வந்தாரு, உங்களை வந்து பார்த்தாரா? வந்தாரு, பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கள் வீட்டிலே டென்ட் அடிச்சிட்டாரு. என் கூட தான் இருக்காரு மாமா சார். ஏன் மாமா சார் கேட்க வேண்டியதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஜிஜே? அத்தைய முடிக்க சொன்னீங்களே, முடிச்சிட்டிங்களா? இல்ல மாமா சார், முடிக்க முடியல. அதாவது இந்த கேஸை திறந்து விட்டுட்டு அவங்கள காஃபி போட சொன்னேன். அந்த சமயத்துல அவங்க போட வரும்போது என் பொண்ணு காவேரி வந்து கெடுத்துட்டா மாமா சார். முட்டாள்தனமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கீங்க ஜிஜே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சரோஜினியை கொன்னுட்டு பழைய நல்ல தம்பி மேலே போட சொன்னேன். சரோஜினி உங்கள் வீட்டில் கேஸ் வெடிச்சு செத்தா
பழி எப்படி நல்ல தம்பி மேலே விழும்? தெரியும் மாமா சார், நானே ஃபீல் பண்ணேன். அதனால தான் நல்ல தம்பி மேலே பழி விழுற மாதிரி வேற ஒரு பிளான் பண்ணேன். நல்ல தம்பி பேசுகிற மாதிரி அத்தைக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, வரலைன்னா செல்வியை கொன்னுடுவேன்னு மிரட்டினேன். அவங்க பயந்து போய் அங்கே வந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள போட்டு தள்ளிடலான்னு நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சேன். அந்த சமயத்தில் போலீஸ் வந்துட்டானுங்க. காரியம் கெட்டு போச்சு. போலீஸ் எப்படி வந்தாங்கன்னு தெரியல மாமா சார். உங்கள் வீட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு அரசி ஆள் போட்டிருக்கா. சரோஜினி வெளியே போனதும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வேண்டாம் ஜிஜே, விட்டுருங்க. அத்தையை கொலை பண்ண வேணாமா மாமா சார்? உங்கள் ஐடியாவில் எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மாமா சார். ஒரு நம்பூதிரி இருக்கார், அவரை போய் பாருங்க. எதுக்கு மாமா சார்? சரி மாமா சார், நான் வரேன். உடம்பு பார்த்துங்க, ரொம்ப இழைச்சிடாதீங்க. வணக்கம் தம்பி. சிங்க பெருமாள். வாங்க சிங்க பெருமாள் சார். நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, என் ஆளுங்களை வச்சு விசாரிச்சேன். உண்மைதான். நான் என்ன சொன்னேன்? சரோஜினி விஸ்வநாதன் கிட்ட நான் தான் அவங்களை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, விசாரிச்சேன். உண்மைதான். நான் உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டேன் தம்பி. அது சரி. இப்போ எதுக்கு வந்தீங்க? விஸ்வநாதனை பத்தி புதுசா ஏதாவது சொல்ல வந்திருக்கீங்களா? இல்ல தம்பி. இல்ல ஜிஜேவை பத்தி எதுவும் சொல்ல போறீங்களா? இல்ல தம்பி, உங்களுக்கு புதுசா ஒரு பிசினஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஒரு வெளிநாட்டுக்காரன் ஃபோன் பண்ணி என்னை சந்திக்கணும்னு சொன்னான். நான் போய் பார்த்தேன். பெரிய அளவில் நாச வேலை பண்ணணும், நான் நல்ல தம்பியை மீட் பண்ணணும்னு சொன்னான். என்ன மீட் பண்ணணும்னு சொன்னானா? என்ன தெரியும் அவனுக்கு என்ன பத்தி? நான் கேட்டேனே, என்னை பத்தி எப்படி தெரியும், நல்ல தம்பியை பத்தி எப்படி தெரியும், எனக்கும் நல்ல தம்பிக்கும் பழக்கம் இருக்கிறது எப்படி தெரியும்னு கேட்டேன். தெரியும்னு ஒரே வார்த்தையில சொல்றான் தம்பி. எந்த வேலை பண்ணாலும் விஸ்வநாதன் வச்சு தான் பண்ணுவானா. இப்ப விஸ்வநாதன் உள்ள இருக்காரு, விஸ்வநாதன் பண்ண வேலைய நல்ல தம்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். நல்ல தம்பி விஸ்வநாதன் ஜெயிச்சிட்டாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றான் தம்பி. அவனுக்கு விஸ்வநாதனை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா என்ன பத்தியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா சொல்றது கரெக்ட் தானே? சரி, மேட்ருக்கு வர்றேன். எவ்வளவு வேணாலும் பணம் தர்றேன், நான் சொல்ற வேலையை நல்ல தம்பி செய்யணும்னு சொல்றான். அமெரிக்காவில் வீடு வேணுமா, ஆஸ்திரேலியாவில் தோட்டம் வேணுமா, லண்டன்ல ஹோட்டல் வேணுமா, வாங்கி தரேன்னு சொல்றான் தம்பி. என்ன பண்ணணும்னு சொல்றான்? அதை என்கிட்ட சொல்ல மாட்டானா, உங்ககிட்ட தான் சொல்லுவானா. நல்ல தம்பி நான் சொன்னா கேட்பாரு, கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். போலாமா தம்பி? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ இந்த அண்ணனை நீங்க நம்பல. நான் அதுக்காக யோசிக்கலாம், அங்க வரணுமா தான் யோசிக்கிறேன். அவனை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. தம்பி, வெளியே நடமாடுறதுக்கு உங்களுக்கே பயமா இருக்குல்ல? நம்ம நாட்டில் நாச வேலை பண்ண வந்த வெளிநாட்டுக்காரனுக்கு பயம் இருக்காதா? நம்ம நாட்டை அழிக்க வந்தவனுக்கு பயம் இருக்காதா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவும் இல்லை. அதே சமயம் என் இடம் தான் எனக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி தானே அவனும் நினைப்பான். அவன் இடம்னா அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு. தம்பி,
உங்களால எதுக்கு சுதந்திரமா வெளியே நடமாட முடியல? நீங்க தான் கடத்துனீங்கன்னு சரோஜினி அம்மா சொல்லிட்டாங்க. அதனால போலீஸ் எந்த நேரத்துல உங்களை பிடிச்சிரும்னு நினைச்சுதானே? சீச்சே, எந்த நேரத்துல என்ன பண்ணுவானோன்னு நினைச்சுதானே? அதே மாதிரி அவனுக்கும் பிரச்சனை இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. தப்பு பண்றவங்க எல்லாருமே தலைமறைவா தானே இருக்கீங்க. தம்பி, அவன் வெளிநாட்டுக்காரன். உங்க அளவுக்கு நம்ம ஊரை பத்தி அவனுக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டா எந்த வழியில தப்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் தம்பி உங்களை அவன் இடத்துக்கு வர சொல்றான். சும்மா பேசுறதுக்கு தான் வந்திருப்பான். பேசி முடிச்சதும் உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னான். 1000 கோடினதுமே நானும் சிரிச்சேன். தம்பி உள்ள வான்னு கூட்டிட்டு போய் காட்டுறான். நம்ம நாட்டு பணம் வெளிநாட்டு பணம்னு கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்கான். என்ன எண்ணி பார்க்க சொன்னான். 1000 கோடிய நான் அங்க உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? தம்பி, இதுல எனக்கு எந்த லாபமும் இல்லை. உங்க மேல உள்ள பாசத்துல ஓடி வந்தேன். விஸ்வநாதனை விட நீங்க பெரிய ஆள் ஆகணும். ஏற்கனவே ஆயிட்டீங்க, இன்னும் பெரிய ஆள் ஆகணும். இல்ல சிங்க பெருமாள் சார், நான் அங்க வரமாட்டேன். அவனை வேணா இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. இதான் உங்க முடிவா? ஓகே தம்பி, சொல்லிடுறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் தம்பி. நீங்க சம்மதிக்கலன்னா விஸ்வநாதனுடைய மருமகன் சீச்சையை வச்சு அந்த வேலையை முடிச்சுக்கிறேன்னு சொன்னான். அவன் சீச்சை கிட்ட போயிடக்கூடாது தம்பி. சீச்சையை வளர விடக்கூடாது தம்பி. அவன் வளர்ந்தா விஸ்வநாதன் வளர்ந்த மாதிரி. அவன் ஜெயிச்சா விஸ்வநாதன் உங்களை ஜெயிச்ச மாதிரி. சரி, அவன் இடத்துக்கு நம்ம போலாம். போலாம் தம்பி, வாங்க. உங்க கார்லயே போயிடலாமா? இவங்க 2 பேரும் எதுக்கு தம்பி கூட வர்றாங்க? ஏன் ஆளுங்க என் கூட தான் இருப்பாங்க. பயந்துட்டீங்களா? இப்பதானே சொன்னீங்க எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு. இவங்க என் பயத்தினால கூட வரல, என் பாதுகாப்புக்காக கூட வராங்க. அந்த வெளிநாட்டுக்காரன் உங்களை மட்டும்தான் வர சொன்னான். கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சொல்லித்தான் என்ன அனுப்பி வச்சான். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருக்க தம்பி, அவன் சீச்சைக்கிட்டே போட்டோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் போய் சொல்லிடுறேன். வரட்டுமா? சிங்க பெருமாள் சார், இறங்குங்கடா. ஆமா, அவர் பேர் என்ன சொன்னீங்க? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. சரி, இப்ப சொல்லுங்க. நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லையே. பேர் தெரியாத ஆள்கிட்ட என்ன கூட்டு வந்தீங்க? பேரை கேட்டா நீங்க ஏறி வந்தீங்க. ஏன் தம்பி, நமக்கு பேரா முக்கியம், ஆள் தானே முக்கியம். வாங்க. என்ன தம்பி, பேரை சொல்லாதுக்கா கோவப்பட்டு நிக்கிறீங்க? வாங்க தம்பி, போன உடனே பேரை கட்டு சொல்றேன். வாங்க, பாத்து ஏறி வாங்க. என்ன சார், லைட்டே இல்ல? உங்க வெளிநாட்டுக்காரனுக்கு லைட்னா பிடிக்காதா? நாச வேலை பண்ற நல்ல மனுஷனுங்க எல்லாம் இந்த மாதிரி இருட்டுல தானே இருக்கானுங்க. ஈராக்ல சதாம் ஹுசேன் பதுங்கு குழியில இருந்தாரு. அமெரிக்காவே ஆட்டி வைக்கிற ஒசாமா பின் லேடனை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த வகையில உங்களை ரொம்ப பாராட்டணும் தம்பி. தலைமறைவா இருந்தாலும் நீங்க வெளிச்சத்தில் இருக்கீங்க. வாங்க தம்பி. சார், நல்ல தம்பி கேஸ் கம். கூட்டு வந்துட்டேன்.
உங்களை பத்தி தான் சொன்னேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே நிக்கிறேன். போகக்கூடாது, இருக்கணும். இருங்க நீங்க. நான் சொன்ன வெளிநாட்டுக்காரர் இவர்தான், மிஸ்டர் சீச்சே. உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போக போறாரு. அதான் சொன்னேன் வெளிநாட்டுக்காரன்னு. என்ன பார்க்குறீங்க? வெளிநாட்டுக்காரன் தூரமாக இருக்கேனா? முன்னாடியெல்லாம் நீங்கள் தான் தொப்பி போட்டுப்பீங்க, இப்போ நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தொப்பி போட்டிருக்காரு சிங்கப்பெருமாள். அப்போ என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்பவா சீச்சே? ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் கிளம்புங்க. இருங்க சிங்கப்பெருமாள் சார், நிறைய வேலை இருக்கு தம்பி. இங்கேயும் நிறைய வேலை இருக்கு. என்ன தம்பி இது? கன்னு. தமிழ்ல துப்பாக்கி தானே? அப்படி கூட சொல்லலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு புல்லட் வெடிக்கும். பரவாயில்லையா ஜிஜே? உனக்கு அதான்டா. கரெக்டா தம்பி? ஞாபகம் இருக்கா ஜிஜே? அவ்வளவு சீக்கிரம் நீ இதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன சுட்ட புல்லட், இதை நான் செந்தமிழ் அரசி கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியும்ல? ஒன்றும் ஆகாது. எந்த புல்லட்டை எந்த புல்லையும் புடுங்க முடியாது. நீங்க வெளியே போனா தானே முடிப்பீங்க. கரெக்டா சீச்சே? கரெக்ட். சூப்பர். தேங்க்யூ சீச்சே. இங்கே கத்தி, அங்க பாருங்க. நீங்க துப்பாக்கியை கீழே இறக்குங்க. அது எப்படியா? நான் நம்புறவன்ல எனக்கு துரோகம் பண்றீங்க. நீ மட்டும் நம்பினவங்களுக்கு துரோகமே பண்ணது இல்லையா? உன்னை வளர்த்து விட்டது விஸ்வநாதன், அவரை ஜெயிலுக்கு அனுப்புனது துரோகம் இல்லையா? சிங்கப்பெருமாள், நீங்க சும்மா இருங்க சீச்சே. அவர் கம்பெனிக்கு போட்டியா நல்ல தம்பி குரூப்பா கம்பெனி ஆரம்பிச்சு அவர் கம்பெனியெல்லாம் அழிச்சு சீச்சைய ஈயடிக்க விட்டில, அது துரோகம் இல்லையா? இல்ல சார், அது கொசுதான் சீச்சே. சும்மா இருங்க. நீ வெளிநாட்டுக்காரனுக்கு விலை போய் எத்தனை இடத்துல பாம்பு வச்சு எத்தனை உயிர் அழிச்ச, அது துரோகம் இல்லையா? சார், நான் ஒன்னு சொல்லணும். நான் சொல்லணும் சார்? இருங்க சார்.
உன் கிரிமினல் பிரெயினை யூஸ் பண்ணி இந்த சீச்சை டூப்ளிகேட் மெடிசன் தயாரிக்க வச்சு இந்த பச்சை குழந்தைய வச்சு எத்தனை பச்சை குழந்தை உயிரை எடுத்த? அது துரோகம் இல்லையா? சிங்கப்பெருமாள் கொஞ்சம் சும்மா இருங்க. நான் இருக்க மாட்டேன் சீச்சே. நீங்க பேசுனது போதும். நான் இன்னும் பேச வேண்டியிருக்கு சீச்சே. துரோகம் துரோகம்னு பேசி பேசி உங்க பேச்சு திறமை காட்டுறதுக்கு இது ஒண்ணும் நேரம் இல்ல. நான் இன்னும் மேட்டரை முடிக்கல சீச்சே. நான் சொல்ல வேண்டியிருக்குல்ல. என்கிட்ட கேளுங்க. இன்னும் துப்பாக்கியா புடுங்காம இருக்கானுங்க உங்க ஆளுங்க. அவங்கள்ட்ட கேட்காதீங்க. ஏய் புடுங்குங்கடா துப்பாக்கிய. பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பாருங்க, ஏன் ஆளுங்கன்னு சொல்றீங்களே, இவங்களை அனுப்பி வச்சது நீங்க தானே? எப்ப அனுப்பி வச்சனோ அப்பவே அவனுங்க உங்க ஆளுங்க. ஏன் ஆளா இருந்தாலும் சம்பளம் நீங்க கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல? நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் கொடுக்க முடியாது? நான் அரசியல்வாதி, ஐடியா மட்டும் தான் கொடுப்பேன். ஆமா, நீங்க ஒத்துக்கிட்டபடி கொடுக்க மாட்டீங்க. நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன். கொடுக்கணும் சார், நீங்க தான் கொடுக்கணும். சார் யார்கிட்ட தான் சார் சம்பளம் வாங்குறது? சம்பளத்தை நீ வந்து இவர்கிட்ட தான் வாங்கணும். எங்க நல்ல தம்பி எங்கடா? எங்க ஓடிட்டான்? புடிங்கடா. வாடா சீக்கிரம் வாடா. ஓடிட்டான். உங்களால தான் சார். உங்களால தான். போதும், நிறுத்திக்கலாமா? நிறுத்த முடியாது சார். அவன் ஓடுறத நிறுத்தணும். அப்படின்னா நீங்க ஓடி போய் பிடிக்கணும். என்னால ஓட முடியாது சார். நீங்க ஓடுங்க. என்னால ஓட முடியும், ஆனா போக முடியாது. ஏன்? உங்களுக்கு துணையா நான் இங்க இருக்கணும்ல. ஐயோ ஏய் புடிங்கடா அவனை. வாங்கடா. பெரிய வில்லனா நீ? உன்னை விட பெரிய ஆளுனா? இதை வச்சுதான் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதன தாலியா சீச்சே? ஒவ்வொரு முடிச்சா வைக்கிறீங்க. அறுத்து எடுக்கணும் சீச்சே. அருங்க. இதை வச்சுட்டு இனிமே நீ ஆடவும் முடியாது, அசையவும் முடியாது, ஓடவும் முடியாது. சார் நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு சார். இப்ப நான் பேசணும், நீங்க பேசாதீங்க. பேசுங்க. நல்ல தம்பி, 10 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 10 வருஷம் தாழ்ந்தவனும் இல்ல. உன் பக்கம் வீசின காத்து இனிமே என் பக்கம் வீசும். நல்லா இருக்கு சீச்சே. என் மாமா சார உள்ள அனுப்பின. விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒண்ணு இல்லாம ஆக்கின. இப்போ நல்ல தம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நான் ஒண்ணு இல்லாம ஆக்குறேன்டா. நல்ல தம்பி, சரோஜினி அத்தைய கடத்திட்டு போய் உள்ள அடைச்சு வச்சிருந்த. ஆனா நீ தானா வந்து இங்க மாட்டிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் கூட்டிட்டு வந்தேன். சார் நீங்க தான் சார் கூட்டிட்டு வந்தீங்க. குறுக்க பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க பேசுங்க. இப்போ உன்னை உள்ள அடைச்சு வைக்க போறேன் நல்ல தம்பி. அத்தைய வச்சு நீ டிராமா பண்ண மாதிரி உன்னை வச்சு நான் டிராமா பண்ண போறேன். நீ வித்த காட்டின மாதிரி நானும் காட்ட போறேன். என்ன வித்த தெரியுமா? சொல்லுங்க சார். இப்ப சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கே தெரியாது. இனிமே தான் யோசிக்கணும். சார் அது இல்ல சார், இங்க இவன். ஓ அதுவா? நீ இங்க இருந்து போக முடியாது. அப்படியே போனாலும் உயிரோட போக முடியாது. கடைசியா சொல்ல வேண்டியத நீங்களே சொல்லிருங்க சீச்சே. இழுத்துட்டு போங்கடா. கத்தி இருந்தது எவ்வளவு யூஸ் ஆனது பாத்தீங்கல்ல? சூப்பர். வெயிட் பார்க்கணும், வந்து நில்லுமா. சரி உட்காருமா. என்ன ரஞ்சினி, போன தடவை விட இந்த தடவை 2 கிலோ குறைஞ்சிருக்கு. ஏன்? நான் நல்லதான் டாக்டர் சாப்பிடுறேன். இல்லையே, 2 கிலோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலா 2 கிலோ குறைஞ்சிருக்கீங்க. பிரஷர் கூட இல்லாம இருந்தது, இப்ப பிரஷர் வேற வந்திருக்கு எக்ஸ்ட்ரா. ஏன், ஏதாவது நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா?
என்ன ரஞ்சினி, என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் நல்லதா இருக்கேன். நல்லதா இருக்கேன்னா அப்புறம் எப்படி பிபி ஏறிடுச்சு? குழந்தையோட அப்பா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காரு, வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு, உனக்கு எப்படி இருக்குன்னு. அவர்கிட்ட நான் பொய் சொல்ல முடியாதுல்ல. நீ சந்தோஷமா இருந்தா தானே குழந்தை நல்லபடியா பிறக்கும். உனக்கு ஒரு குறையும் இல்லாம எல்லா உதவியும் பண்றாருல்ல, கேக்குறதெல்லாம் கிடைக்குதுல்ல. பின்ன ஏன் இந்த மாதிரி எடை குறைஞ்சிருக்கு? முகத்துல கூட சந்தோஷம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல டாக்டர், டெலிவரி எப்படி ஆகுமோன்னு நினைச்சுதா. முதல் பிரசவம் மாதிரி பயப்படுற? ஒன்னும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லனா குழந்தையோட அப்பா என்ன சும்மா விட மாட்டாரு, அவருக்கு நான் பதில் சொல்லணும்ல. பி ஹாப்பி. நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஓகே டாக்டர். எப்படிமா இருக்கீங்க? சொல்லு சங்கி. மா, இருக்கேன். மணி, சாதாரணமா வார்த்தைகள் பேசும்போது அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இம்பேக்ட்லாம் இருக்காதுப்பா. ஏதோ இப்படி வந்து போயிடும், நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் கோவத்தில் இந்த வார்த்தை தான் வருதுன்னு ஒரு வரம்பு இல்லாமல் பேசும்போது அது மனசுக்கு ரொம்ப வலிக்கும்பா. அம்மா, அவன் பண்ண தப்புக்கு தாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கான். மன்னிப்பு கேட்கலையம்மா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறானே. சாரிம்மா. சாரி. ஒரு வார்த்தையில எல்லாம் சரியாயிடுமாப்பா. அன்னைக்கே அப்படி பேசின மணி. பாசம், அப்பா மேல வச்சிருக்கிற பாசம். கண்ணா, அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தளவுக்கு அம்மா மேல நம்பிக்கை வைக்கலையம்மா. உனக்காக நம்பிக்கை இருக்கா சங்கி? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நான் உங்க பொண்ணுமா. என்ன பார்க்கவே வரலையம்மா. என்னதான் செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்லி என்னால வெளியில வர முடியாம ஆயிடுச்சு. நீங்க யாருமே வந்து என்ன பார்க்கலையம்மா. இல்லம்மா, நீங்க என்ன பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியுமா. நான் மட்டும் உங்களை வந்து பார்த்தா அது நல்லா இருக்காது. அதனாலதான் அவனை போய் பார்த்து அவனை கன்வின்ஸ் பண்ணி உங்க பிள்ளைங்கள நாங்க இங்க வந்திருக்கோமா. சங்கி, இவன் எவ்வளவு பேசிட்டான் தெரியுமா அன்னைக்கு? படுவாவி ராஸ்கல், அம்மான்னு கூப்பிட மாட்டான். கேக்குறான், என்னென்ன கேள்வி கேக்குறான் தெரியுமா? கேட்டல்ல கேள்வி அன்னைக்கு, இப்ப பதில் சொல்றேன். என்ன கேட்ட? நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறப்ப நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டல்ல. உரிமை. செல்வி என் பொண்ணு, அவ வீட்டுல நான் இருக்கேன். அன்னைக்கு
அந்த சூழ்நிலையில எனக்கு எங்கேயுமே யாரும் இருக்கலப்பா. செந்தமிழரசி உங்களுக்கு இடம் ஏற்பாடு பண்ணிட்டேன், அங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னா. செல்வி வந்து உங்க பொண்ணா என்ன நீங்க நினைச்சீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாடா. அந்த உரிமைக்காக தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன கேட்ட? யாரோ ஒருத்தருக்காக ஏமா கோர்ட்ல அப்பாவுக்கு எதிராக சொன்னேன்னு சொன்னியடா. சொல்லுவேனா? நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு? அவளை நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கலையடா. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லடா, செல்விக்கு யாருமே கிடையாது. அவ அதாவது அவ இல்லைன்னா இந்த குடும்பம் ரெண்டாயிடும். அது மட்டும் இல்ல அவ யார் கூட பழகினாலும் அவங்கள அறியாம அவ மேல ஒரு பாசம் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு பொண்ணுடா. இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்கடா. அத்தனை பேரையும் அணைச்சு அரவணைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காடா. எதனால எந்த பாகுபாடும் பார்க்காம அவ கொடுக்கறாளே அந்த அன்பு. எப்படி அவன் கல்யாணம் நடந்திருக்கும்? அவளை போய் நீ யாருன்னு கேட்டுட்டல்ல. அந்த பொண்ணோட அன்பு தாண்டா என் காலை கட்டி போட்டுடுச்சு. நான் மிஸ் பண்றேன். நம்ம சண்டேஸ், அப்பா வெளிநாடு போகும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியில போறது, என்னோட ஹாஸ்பிட்டல் பேஷன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். ஆனா இந்த பொண்ணோட பாசம் என்ன கட்டி போட்டுடுச்சுடா. என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறா. எத்தனை பேர் இந்த வீட்டுல இருக்காங்க தெரியுமா? அந்த குழந்தைங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் வராங்க. எல்லாம் தம் மனுஷங்க மாதிரி எல்லாரையும் அரவணைச்சுக்கிறா. அவ இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. எல்லாரும் சிதறி போயிடுவாங்கடா. கண்ணா, அம்மா தப்பு பண்ணலப்பா. அப்பாவை நான் விட்டு கொடுக்கலடா. நான் நல்லதுதான்டா பண்ணிருக்கேன். அம்மா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டாம்மா. இதுக்கெல்லாம் ஏமா அழறீங்க? அழாதீங்கம்மா. அவன் புரிஞ்சுக்கிட்டாமா உங்களை. அம்மா, ஒண்ணே கேக்கட்டுமா? உங்களுக்குன்னு செல்வி அக்கா இருக்காங்க. எங்களுக்கு யாருமா இருக்கா உங்களை விட்டா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் இருக்கேன்டா கண்ணா. பாரடி சங்கி, இப்ப கூட அவன் ஒரு வார்த்தை பேசுறான் பாரு. குத்துக்கள் மாதிரி இப்படியே நிக்கிறான் பாரு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இருக்கேன்டா அம்மா, இருக்கேன்டா கண்ணா. உங்களுக்கு இனிமே நாங்க உங்க கூடவே இருக்கலாம். ஆமாண்டா. ஐயோ, இருக்கலாமாவா? ஐயோ, என் கூட தான் இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன். தெரியாம நான் பேசுறேன். நீங்க பண்ணதெல்லாம் தப்பு இல்லம்மா, நான் பேசுறதுதான் தப்பு. பரவாயில்ல, மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன்டா, மன்னிச்சிட்டேன். இந்தப்பா, யார் பண்ணீங்க? யாரு வேணும்? இது ரஞ்சனி வீடு. அவங்க வீடு தான். செல்வி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரிம்மா, வாங்க. மா வரே மாரிமுத்து.
ரஞ்சினி கதை தர ரஞ்சினி. நான் சொல்றது கேளு ரஞ்சினி. ஏன் கதவு மூடுற? நீ தப்பு பண்ணிருக்க ரஞ்சினி, தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் என்ன பார்த்து அவாய்ட் பண்ற ரஞ்சினி. பாரு, நீ முதல்ல கதவு தர. சத்யா வந்தப்போ கூட நீ பேசலனா என்ன அர்த்தம்? நீ முதல்ல கதவு தர ரஞ்சினி. ரஞ்சினி நான் தப்பு பண்ணல. எதுக்காக எங்களை விட்டுட்டு வந்த ரஞ்சினி? என் பொண்டாட்டி புள்ளைய நீங்க பாத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் நான் ஜெயிலுக்கு போனேன். எங்க அவங்கன்னு சத்யா வந்து கேட்டப்ப நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன் ரஞ்சினி, நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன். இல்ல நீங்க தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல அண்ணி. ஒரு பிள்ளைய எப்படி எல்லாம் வளர்க்கணும் தாய் ஆசைப்படுவா. என் பையனுக்கு கண்ணு தெரியாது, அவனை நான் நினைச்ச மாதிரி வளர்க்கணும், சுதந்திரமா வளர்க்கணும். அவன் கேக்குறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கணும். நீங்க என் மேலையும் என் பையன் மேலையும் பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களையும் அண்ணனையும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அது என் அண்ணன் சொல்லவே வேண்டாம். அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். இப்ப நான் நினைச்ச மாதிரி என் மகனை வளர்த்துட்டு இருக்கேன். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி தந்துட்டு இருக்கேன். கண் இல்லைங்கிற குறையே தெரியாம அவனை நான் வளர்த்துட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சா வேதனைப்படுவான்னு வெளிநாடு போயிருக்காருன்னு போய் சொல்லி வளர்க்கிறேன். இங்க பாரு ரஞ்சினி, உன் பையனுக்கு சத்யா தானே அப்பா, உனக்கு சத்யா தானே புருஷன். என்ன நீ அப்படி கேக்குறீங்க? அவனுக்கு அவர்தான் அப்பா, எனக்கு அவர்தான் புருஷன். பின்ன எதுக்காக அவரை பார்த்தோன்னு நீ ஓடி போன? ஏன் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசல? அப்பா வந்துட்டாருன்னு உன் பையன் கிட்ட சொன்னா உன் பையன் சந்தோஷப்பட மாட்டானா? எப்படின்னே சொல்ல முடியும்? அவர் என்ன தப்பா நினைச்சுதானே ஒரு கொலை பண்ணாரு, ஜெயிலுக்கு போனாரு. நாம இல்லாதப்போ இவ எப்படி கர்ப்பமானான்னு மறுபடியும் சந்தேகப்படுவாரு. நீ என் நிம்மதி போயிடும், என் மகனோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே போயிடும். அதனாலதான் நான் அவரை பார்க்கல, அவர் கூட பேசல. புருஷன் இல்லாதப்போ கர்ப்பமானா யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க ரஞ்சினி. நான் கர்ப்பமா தான் இருக்கேன் அண்ணே. ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை தப்பா வளர்ற குழந்தை இல்ல. தப்பா வளர்ற குழந்தை இல்லையா? எனக்கு நீ என்ன சொல்ற? என் மகனை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த முடிவு இது. ஆனா தப்பான முடிவு இல்ல. என்ன ரஞ்சினி இது? அண்ணே, என் பையனுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் என் வயித்துல வளர்ற குழந்தை நிறைவேற்றிட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு சொந்தக்காரர் பணம் கொடுக்கறாரு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காரு. சத்யாதான் உன் புருஷன். ஆனா இந்த குழந்தை தப்பான வழியில பிறக்கல. இது என்னது ரஞ்சினி? இது யாரும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் நான் தனியா இருக்கேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது யாரும் நம்பலன்னா பொய்ய நினைச்சிட்டாங்கன்னா? ரஞ்சினி, நீ சொன்னாதானே தெரியும் நீ சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத. என்ன ரஞ்சினி? நான் வாடகை தயாரா இருக்கேன்.
சொல்லும் போது அவர் இதை பொய்ன்னு நினைச்சிட்டார். அதனாலதான் நீ நான் சொல்லல, சொல்ல விரும்பல நீ. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நீ என் மனசு சுத்தமா இருக்கு. என்ன இது ரஞ்சினி, சத்யா ஒன்ன நம்ப மாட்டாருன்னு நீ நினைக்கிற? இந்த பாரு, அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா? உன்னை கர்ப்பமா பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவர் உன்னை தப்பா நினைக்கல. ரஞ்சனி தப்பு பண்ணிருக்க மாட்டா. அவ எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஒரு தடவை அவளை சந்தேகப்பட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். மறுபடியும் நான் அவளை சந்தேகப்பட மாட்டேன், எப்பவும் நான் சந்தேகப்பட மாட்டேன்னு அவர் சொல்றாருமா. எனக்கு என் பொண்டாட்டி புள்ள வேணும்னு அவர் தவிக்கிறாரு. உன் கர்ப்பத்துக்கு காரணம் என்னங்கறத நீ என்கிட்ட சொன்ன. ஆனா நீ அது சத்யா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். முதல்ல நீ வந்து அவரை பாரு, அவர்கிட்ட பேசு. வேண்டாம் நீ, வேண்டாம், நான் வரல. இந்த பாரு ரஞ்சினி, ரஞ்சினி, நீ சத்யாவை பாக்குறதுனால உன் நிம்மதி, உன் சந்தோஷம் இதெல்லாம் போயிடும்னு நீ நினைக்கிற. உன் பையனோட வாழ்க்கை அது கெட்டு போயிடும்னு நீ நினைக்கிற. அவரை நீ பார்க்காத வரைக்கும் சரி, இப்ப நீ அவரை பார்த்துட்ட. இனிமே உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.